என்னன்னா அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமனை, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு நீ எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்சிய பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம் பட்டி சிறுத்துக்கிறாம சிறுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாழன்னு கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா நீ. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு, இன்னும் நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்டாம விட மாட்டேன்டா மாமா. மாமா நான் சொல்றது கேளு. நான் கீழே ஊந்துட்டா நீ தான் செலவு பண்ணும். நான் சொல்றது கேளு. நான் சாக மாட்டேன்டா. எனக்கு ஒரு இது இருக்குதா பெவாலி. நான் தண்ணியில ஊந்து சாக போறேன், நீ ஜெயிதான் போக போற. பாரி முச்சு பாரி. மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா, இன்னைக்கு பலிதானி. கீதா, இறங்கி வாடி. இன்னையோட உன் கணக்கு தீர்ந்து போச்சு. என் பொண்ணு விஷயத்தை சேர்த்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் தலைய காமிச்ச நடக்கிறதே வேற. இந்தா போ. பாவம் சின்ன சிறுசுங்க பிரிச்சிடாத, அவங்கள ஒன்னா சேர்த்து வைமா. யோ வாய முடு. கீதா, இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டுட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வரேன். இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க, கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மகிட்ட மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் நான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம்.
போயிருப்பா தம்பி போயிரு போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம் நான் பொழுட்டிக்காரன் நீ வேலை பார்த்தது போறோம் ஐயா இடத்த காலி பண்ணு உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட் கெட் அவுட். தேங்க்யூ. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை, படிச்சுட்டு போறோம். சரி அண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா? உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க ஏன் வேலையை விட்டு நின்னுட்டீங்க? காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. கீதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? இத பாரு, என்னால நீ உன் முரட்டு மாமன் கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல சொல்லாதீங்க. பிரிவுங்கிற வார்த்தையே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அது வந்தா அது நம்ம சாவாதான் இருக்கும். வாங்கோ வாங்கோ, தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுனேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரனாக்குறது எதிர்த்த கடை, பணக்காரனாக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். டேய் இழிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபா, வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டரை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5ஆம் நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க இஸ்திரி பெட்டி? நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாய அந்த பக்கம். சரியா? எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். போங்கயா. குடியா. அடுத்த குழுக்கள் எப்பங்க? இது புறா. அது குடு. யோ சிங் சாங், எங்க 2 பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா. போடா, எங்க 2 பேரையும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு, உள்ள நுழைஞ்சிருவா. எடு எடு. உன் மாமன் சரியான இழிச்ச வயல்ல. நாம 2 பேரும் இப்படி ஜோடியா வரத பார்த்தா பயிர் எரியும். வேணும்னே வழியை மறைக்கிறியா? சைக்கிள் எடுறா. என் முறை பொண்ணு நீ மடக்கிட்ட, இப்ப நீதான் என் பாதையில குறுக்கிடுற. உன்னை வாயில சொன்னா பத்தாது. இந்த நெத்தி அடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான், சந்தேகப்படாம வாங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. வரங்க, நல்லதுங்க. அண்ணே, என்னடா இந்தாடா, இதுல போ. என்னண்ணே இது? இதுல போடா. போடா. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது. ச்சே. அண்ணே, என்னடா ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே. எதுடா? நம்ம கடை. இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா, ஓ பிச்சைக்காரனா? இந்தா 10 ரூபாய், போய் உட்லன்ஸ் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும். போமே. ஐயா,
உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே. என்னடா அண்ணன் ஒண்ணு இந்தியாவில் பேசுற மாதிரி எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார். சார் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்டா. அப்ப சிங்கிள் டீ அடிங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவன்னா இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே பிஏ. போமா. எஸ் சார். அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? பேங்க்ல போடாச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன், அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல்லு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ. எஸ். திஸ் இஸ் சில்வர். எஸ். நோ, இத கோல்ட் ஆக்கி காட்டுறேன். கோ யூ கோ. என்னால தானே நீங்க அடிபட்டீங்க. எக்கச்சக்கமா ஏதாவது ஆயிருந்தா? என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா உன் முரட்டு மாமா கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பாத்துக்கிட்டே இருங்க. எங்க மாமா அம்போன்னு ஏமாந்து நிக்க போறா. நாம 2 பேரும் ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏய் ஆ? ஏண்டி உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என் தலையிலேயே முளக்க அரைக்க பாக்குறியா? நான் யாருன்றத காட்டுறேன். பாடி. ஏய், கையெடுறோம். இவ என் முறை பொண்ணு. உன் முறை பொண்ணுங்கிறதுக்காக நடு தெருல கையை பிடிச்சு இழுத்தா நான் சும்மா இருப்பேனா? ஐ! பேச வேண்டியதை வீட்டுல வந்து பேசி. நீ வாடி. என்னங்க 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 உன்னை கட்டிக்கிட்டதுக்கு இந்த ஒரு சொகத்தை தான் கண்ட. இதையாவது செய். என்ன ஏமாத்திட்டு நீ அவனோட வாழ்ந்துலாம் நினைச்சியா? அக்கா, இனி இந்த திருட்டு நாயை விட்டு வைக்க கூடாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்போ இவ கழுத்துல தாலியை கட்டுறேன். அவசரப்படாத தம்பி. சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்க வேண்டாமா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. உன் திருப்திக்காக வேணும்னா இப்பவே போய் ஒரு ஐயரை பார்த்து மேற்கொண்டு ஆக வேண்டியதா பாரு. நான் வர்றேன். சொல்றது காதுல உள்ள போய் ஐயா கூட்டிட்டு வா. அப்பா, நான் என்னம்மா பண்ணுவேன்? கீதா 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 கதவு தர கீதா கதவு தர கீதா. ஐயோ வேண்டாமா கீதா, வேண்டாமா கீதா, கீதா இங்க பாருமா. இல்லடா நீ யாரா? இருக்கவே மாட்டேமா. இங்க பாருமா. வேண்டாமா நான் சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கமா. கல்யாணம் பண்ணிக்க நான் வேண்டாம்.